வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வச்சுங்களேன், பிளாஸ்டிக் தயாரிக்கிற அந்த மிஷின் தான். இந்த பிளாஸ்டிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கிளாஸு, அலுமினியம் ஃப்ரேம் இதில் நம்ம அதில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் யூஸ் ஆகுது. இந்த மிஷினை காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ ஒரு 3 நிமிஷம் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபாரின்லாம் இப்படி தான் பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான பவுட்ரு அந்த மூட்டையாக இருக்குல்ல, அந்த பவுட்ரு தான். அந்த பவுட்ரை கொட்டி இந்த மிஷின் மூலமாக ஃபுல் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது பவருக்குள்ள ரீடிங்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணுங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த மிஷினில் தான் ஆரம்பிக்கும். இதுதான் ஹீட்ரு. அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தெரியும். அந்த பவுட்ரு கொட்டி இதில் மெல்ட் ஆகி அப்படியே மெதுவாக இதில் இந்த மிஷினில் அந்த டிசைனை உருவாக்கிட்டு அதை அப்படியே அந்த தண்ணியில் வச்சு பதப்படுத்தினதுக்கப்புறம் அது அவ்வளோ சாஃப்டாகாமல் நல்லா ஹார்டாகிடும். இது இந்த தண்ணி அவ்வளோ கூலிங்காக இருக்கும். அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மோல்டுலேருந்து வர்ற பிளாஸ்டிக் இருக்குல்ல, பிளாஸ்டிக் அப்படியே நேராக அடுத்த மிஷினில் ஜாயிண்ட் ஆகும். இது அந்த சூடாக வர்ற பிளாஸ்டிக் இந்த தண்ணியில் போனதுக்கப்புறம் ஹார்டாகிடும். அப்படியே ஹார்டானதுக்கப்புறம் அப்படியே அந்த தண்ணியிலேருந்து இங்கிட்ட சைடில் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வருதா. அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அதோட டிசைன், அந்த ஒவ்வொரு கேப்லேயும் உள்ளேருந்து வெளியே பார்க்க வரும். அந்த வெளியே பார்க்க வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே மெதுவாக அடுத்த மிஷின் அதை இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கப்போ அதில் தண்ணி அந்த எதுவும் அசடுகள் எதுவும் வந்துச்சுன்னா இங்கே ஏர் ஒன்று வரும். அந்த ஏர்லேருந்து அதை அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். அப்படியே அது இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஏர் அடித்து அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த மிஷின் அந்த மிஷின் பிடிச்சி ஃபுல்லாக மெதுவாக இழுக்கும். என்னென்னா ஹார்டாகி வர்றதை உங்களுக்கு கரெக்டான ஒரு பொசிஷனில் கொடுக்கறது இந்த மிஷின் தான். அப்படியே இது அதுக்குள்ள டெம்பரேச்சரில் அதை அமுக்கிற அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக இதாகிட்டு அப்படியே அந்த மிஷின் மெதுவாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். சுற்றினதுக்கப்புறம் அந்த மிஷின் அப்படியே மெதுவாக சுற்றி அந்த பிளாஸ்டிக்கை இந்த சைடில் வெளியாக்கும். அப்போ இதை வெளியாக்குறப்ப பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்துடும். அந்த ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் அது பக்கத்தில் கட்டிங் மிஷின். அப்படியே அது கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சைஸை எடுத்துக்க வேண்டியதான். இப்படி தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது ஒரு பீஸு கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பீஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் சென்சியாரில் டச் ஆகிறப்போ அது அப்படியே கட் ஆகிடும். அப்படியே கட் ஆனதுக்கப்புறம் நான் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுமாரி பீஸ் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே.